This video sponsored by GenReviews.online. GenReviews.online is one of the best review portal site. இந்த சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் ஆன்லைனில் ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்குவீங்க. அப்படி வாங்குகிற பொருள் வந்து தரமானதாகவும் நியாயமான விலையிலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. அப்படி ஆசைப்படும் பொருள் வந்து நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் ஜென் ரிவ்யூஸில் ஒரு தடவை போய் ரிவ்யூ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஜென் ரிவ்யூஸில் பார்க்கும்போதும் அந்த பொருள் பிடிக்கும், தரமானதாகவும் இருக்கும், நியாயமான விலையிலையும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில்னா, ஒரு சிவபக்தரோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் ஐயோன்னு ஏன் சொல்லக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? என்ன ஒரு கஷ்ட சூழ்நிலை வந்தாலும், என்ன ஒரு நம்மளுக்கு உயிரே போகிற நிலை வந்தாலும் ஐயோன்னு சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா என்ன நடக்குங்கிறதுக்கு இந்த கதை வந்து ஒரு உதாரணமாக இருக்கும். அதுபோக உங்களுடைய இஷ்ட தெய்வமான எந்த தெய்வமாக இருந்தாலும் எந்த கஷ்ட நேரத்துலையும் நீங்கள் கைவணங்கிறத விட்டுறாதீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிவபக்தர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மரத்து மேலே உட்காந்துட்டு சாமி கும்பிட்டு மரத்து மேலே உட்காந்து மரத்தை வெட்டிகிட்ருக்காரு. அப்படி வெட்டிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து சிவன் பார்வதியும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மரக்கிளை வந்து ஒடிகிற தருவாயில் இருக்குது. அப்போ அந்த மரக்கிளை வந்து ஒடிஞ்சு விழுந்துருன்னு சொல்லி பார்வதி தேவி சொல்கிறாங்க. போய் அதை காப்பாற்றுங்க அவரை அப்படின்னு வந்து சிவன்கிட்ட சொல்கிறாங்க. சிவன் வந்து சொல்கிறாரு, நான் இப்போ காப்பாற்ற முடியாது, பார்க்கலாம், அவர் என்ன கூப்பிட்டா நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாங்க. மறுபடியும் கீழே வந்து ஒடிகிற தருவாயாகுது. உடனே சிவன்கிட்ட பார்வதி தேவி சொல்கிறாங்க, நீங்கள் காப்பாற்றுறீங்களா இல்லை நான் போகவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே சிவன் வந்து சொல்கிறாரு, நீயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீயும் போக வேண்டாம் நானும் போக வேண்டாம்னா அவர் கீழே விழுந்துருவார் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. சிவன் வந்து சொல்கிறாரு, அவர் என்ன கூப்பிட்டா நான் போகிறேன், உன்னை கூப்பிட்டா நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி பார்வதி தேவி சமாதானமாகி சரின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொன்ன உடனே வந்து அந்த மரக்கிளை வந்து ஒடியுது. ஒடிஞ்சோடனே கீழே விழுகிறாரு. கீழே விழுந்தோடனே ஐயோன்னு சொல்லிட்டு கீழே விழுகிறாரு. அந்த ஐயோங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. ஐயோங்கிறது யார்? யமதர்மனுடைய ஒய்ஃப் இல்லையா? அவங்க வந்தவங்க இவரை வந்து கீழே விழுந்தோன்னே உயிர் போயிடுச்சு. யமதர்மனோட ஒய்ஃபு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதோட இந்த கதை வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து சிவன்கிட்ட வந்து பார்வதி தேவி கேட்குறாங்க, பேசாமல் நம்ம காப்பாற்றிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சிவன் சொல்கிறாரு, இல்லை வந்து நம்ம நினச்சாலும் காப்பாற்ற முடியாது, ஏன்னா எல்லாமே அவரவர் விதிப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஐயோங்கிற வார்த்தையை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் ஐயோங்கிற வார்த்தையை மட்டும் எக்காரணம் கொண்டும் யாரும் பேசிடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம். தேங்க்யூ, நன்றி.